வெல்கம் பேக் டு ஈகிள் ஃபைட் தமிழ் கேமிங். நம்ம இன்றைக்கி கேமோ ட்ரோல் டவர் 2ன்ற ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக மேலே ஏறுறோம். அப்புறம் நம்மகிட்ட ஃப்ளையிங் கார்பெட் கூட இருக்குது. ஆனால் நம்ம சீட்டிங் பண்ணாமலே மேலே பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட எவன்டா இங்கே எல்லாத்துலேயும் ஃபுல்லாக பனானாவாக போட்டு வச்சுருக்கேன். நம்மகிட்ட காசு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் 44 இருக்கா? டே ப்ளீஸ்டா போடா. அவ்வளோதான். இதை வச்சு எவ்வளோ ட்ரால் பண்ணால் வந்துடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, கீழே விட்டா அப்படியே மேலே ஏறி போயிடலாம். ஏறாம இல்லை எனக்கெல்லாம் பயமே இல்லை, நான்லாம் வந்துடுவேன். யோ இன்னும் நீ ட்ரோல் பண்ண தான் இருக்கியா? இருறா ட்ரோல் அடிக்கிறேன் போடா. சும்மா வந்துட்டான். ஸோ ஓகே, நம்ம அந்த இடத்துல சில இடத்துல ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளையிங் கார்பெட்டை யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்துடலாம். ஸோ ஓகே, மேலே ஏறுறான். அது ரெட் கலர் இருந்தால் தான் மாற முடியும். சரி ஓகே, வாங்க போகலாம். இல்லாட்டி ப்ளூ வாமே. என்னம்மா பொண்ணு நீ என்ன? ஓஹோ, பலூன் வச்சு வந்துட்டுறிய. சாரி, அந்த பொண்ணு ஜாலியாக பலூன் வச்சு மேலே வந்துட்டுருக்கா. அந்த பலூனு எங்கே கிடைக்கணும்? ஒரு இது ஹைடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு வீட்டில் அங்கே கிடைக்கும். ஜம்ப் பண்ணுற டே அவ்வளோதான். அப்படிதான் அவ்வளோதான் வந்தாச்சு. இதுக்கு நம்ம ஓவரெலாம் சீனை போட வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஐயோ கீழே விட்டேனே. இதுக்கு தான் ஓவராக வாய்ப்பு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க போகலாம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போகிறோம். பாருங்கடா போடா மேலே ஏடா. போடா ஏறா ஏனியா பூச்சி. என்னடாக்க இதெல்லாம் நியாயமே இல்லைக்க. ஸோ இதை வாட்டி நான் யூஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போ இறங்குவோம். விடுங்கடாடி. இப்போ தான் இங்கேயே வந்திருக்கோமாக. ஐயோ சரி ஓகே, வாங்க போடா. ஒன்றா ஜம்ப் பண்ணிக்கினே இருந்து போடா. அவ்வளோதான். வாடா வந்தாச்சு. பார்த்துக்கலாம். அப்படியே இங்கே ஒரு குதி. இந்த இடத்துக்கு போடா. குதிரா. நம்மளை மாதிரி ப்ரோப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் தான் சொல்லிக்கணும் போ. சரி ஓகே, இங்கே வாடா. ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதான். அப்படிதான். ஐயோ போப்பா. குதிக்காமல் போகக்கூடாது. ஏற்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, குதிரை வந்துட்டோம். 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ரோ நூபா இருந்தாலும் ஈஸியாக இருக்குது. ப்ரோவாக தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, வாங்க போவோம். ப்ரோலியே பார்த்து போடாடே. இது போயிட்டு பார்த்து. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். ஐயோ ஈஸின்னு சொல்கிறதுக்குள்ளே கிலோமீட்டரு. சரி ஓகே, வாங்க பரவாயில்ல. ஃபஸ்ட்லேருந்தே போகலாம். இந்த வாட்டி நூவு சூஸ் பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம், நம்மளாம் ப்ரோ தான். யார் திட்டாலும் நம்ம ஒரு ப்ரோ தான். சரி ஓகே, வாட்டி நான் ஃப்ளையிங் கார்பெட்டை ரீச்சே போகிறேன். எவ்வளோ தூரம் கிலோமீட்டருக்கு அடிக்கலே பற்றிக்கல. இந்த இடத்துக்கு திருப்பி வந்துடுறேன். இல்லை நியாயமே இல்லை. இருந்தாலும் நம்ம பண்ணுறது நியாயம் இல்லை தான். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சேனல் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், மறக்காமல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒன்று யாராவது லைக் பண்ணலாம், அதையும் மறக்காமல் பண்ணியிருக்கேன். ஏன் தான் நான் கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, நம்மளுக்கு அது ப்ரோ செட் ஆகலை. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வேட்டைன்னு சும்மா சொன்னாங்க. ஓகே அவ்வளோதான். இதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான்டா. ப்ரோ பிளேயர் தான் இதான்டா. வந்தாச்சுல. ஆனால் நான் நிறைய வாட்டி இதில் கீழே விட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதில் நம்ம சீக்ரெட் ப்ளஸ் காட்டலாம். ரெட்டு ப்ளஸ் சொல்லும் இதான் நினைக்கிறேன். இந்த வாட்டி அது ஒயிட்டு ரெட்டா எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். இதுவாக போனால் என்ன ஆகும் தெரிலையே. சரி ஓகே, வாங்க போய் பார்த்துக்குவோம். இதுக்குள்ளே போகிறோம்பா. கீழே போல எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன். நான் சீட்டிங் பண்ணல. இப்போயே சொல்லிடுறேன், ஒன்றுமே சொல்லலை. சீட்டிங் நான் பண்ண வேலையை நான் சீட்டிங்கே பண்ணல. நான் ஃப்ளையிங் கார்பெட் யூஸ் பண்ணாமல் தான் மேலே வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேங்க. ஜம்ப் பண்ணுறா. ஓகே, எவனா ட்ரோல் பண்ணுறானா? எவனும் பண்ணல. லேசர் கண்ணா ஃப்ரீயாக தந்தால் நல்லா இருக்கும். ஆனால் தர மாட்டாங்க. அது /jump hate me 9000 அப்படின்னா என்னதுடா? ஓகே, ஐயோ
அம்மே அம்மோ அவ்வளோதான் இதாச்சு. கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் ஈஸியாகவும் சொல்லியிருக்காங்க. அது கஷ்டப்பட்டால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். தவிர எங்கே இந்த கேம்குள்ளே வந்து 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க போகிறோமா? ஓடு கைஸ். ஆனால் நான் இந்த ஃப்ளையிங் கார்பெட் யூஸ் பண்ணாத தான் முடிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கிளைம் பண்ணேங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கிளைம் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ளையிங் கார்பெட்லாம் கிடச்சிது. 10,000 ரூபா கிடச்சிது. அப்போ அந்த ஃப்ளையிங் கார்பெட்டை வச்சு நான் பெரிய ஆளானேன். அது அப்புறம் எனக்கு ஒரு ஸ்பின்னில் ஒரு ஃப்ளையிங் கார்பெட் கிடச்சிது. அதான் இந்த ஃப்ளையிங் ஸ்பின்னில் கிடச்சது தான் இந்த கார்பெட்டு. ரெயின்போ இது ஃப்ளையிங்காக இல்லை ரெயின்போ கார்பெட்டாக தர. சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே, நம்மளாம் தாண்டிட்டோமா என்ன? இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஏங்க மேலேயே வந்துட்டோங்க. கஷ்டப்பட்டால் முயற்சி அடையலாம். விட்டுறா அடப்பாவி. நான் வந்துட்டேன் மேலே. பார்த்தீங்களா கேஷ் ஏதோ வந்துச்சு. நான் எப்படி வந்துட்டேங்க, மேலே ஏறியாச்சு. நம்ம கஷ்டப்பட்டு 2வது வாட்டி நான் மேலே ஏறியிருக்கேன். 45 வின்ஸு 14 வாட்டி ஸ்லாப் பண்ணியிருக்கேன். 46 நிமிஷம் விளையாடிருக்கேன். அப்புறம் 4,89,650 ரூபா கையில் காசு இருக்குது. இந்த ஃப்ளையிங் கார்பெட்டை 100 ரூபா சின்ன 1 லட்சம் கொடுத்து வாங்கலாம். ஐயோ எத்தனை வாங்கிட்டேன். மென்டல் ஐயோ. சரி வர ஓகேக்கா, நம்ம போன காசு திருப்பி சேர்த்தாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ஃபைண்ட் ஆல் ஐடர்ஸ். இந்த ஒரு பலூன் கிடைக்குமா கிளைமா? நான் முடிச்சிட்டேங்க, அதான் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் வேறு அக்கௌண்ட்டில் வந்து இதை காட்டுறேன் எப்படி இது பண்ணணுன்ட்டு. ஏதோ வீல் இருக்கா மம்மி? ஒரே ஒரு ஸ்கின் இருக்குது, அண்ணா கிடைக்குதுன்னு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். அட்மின் அதானே அவங்க எப்போ நல்லதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம சீக்ரெட்டான பிளேஸ்லாம் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். ஐயோ முடிக்கிட்டு இருக்கேன். சரி, இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 500 ரூபாய் ரிவார்டாக கிடைக்குமா? ஸோ ஓகே வாங்க, நம்ம சீட்டிங் பண்ணாமல் முடிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் சீட்டிங் பண்ணாமலே முடிக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அடப்பாவிகளா. யோ 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 யூ. ஓகே, ஸோ அடுத்த சீக்ரெட் பிளேஸ் சொல்கிறேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. யோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது பண்ணால் இந்த காயில் கிடைக்கும். அப்புறம் 1000 ரூபாய் டாலர் கிடைக்கும். 20 - 13 என்ன 7 இது கூட தெரியாது. ஆனால் எவ்வளோ பெரிய ஆள். ஜம்ப் பண்ணுறான். ஓகே, போடா. ஓகே, நல்லா போகலாம். இப்போ தான் எல்லாம் நம்மளை இன்வைட் பண்ணிருப்பாங்களாடே. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் அடே ட்ரோல் பண்ணாமல் இருறா அடே. ஐயோ பின்னாடி போகுது. ஓகே, ஐயோ கீழே விட்டேன். இருந்தாலும் நம்மளாம் விடுவோமா? கீழே வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஐயோ டே. சரி ஓகே, ஐயோ தெரியாதனமா அதை தொட்டேன்யா. ஸோ ஓகே, நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே அங்கே போகலாம். நான் சீட்டிங் பண்ணாமல் தான் வந்து நிஜமாக தான் சொல்கிறேன். நான் சீட்டிங்காக பண்ணல, வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த இது காயில் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னதுன்னா ஸ்பீடும் வரும், ஜம்ப்பு கொஞ்சம் அதிகமாக பண்ணும். இந்த பலூன் என்ன பண்ணால் ஜம்ப்பு அதிகமாக பண்ணும், அவ்வளோதான். இந்த லீடர் போட்ட நான் இதில் இருக்கேனப்பா. என்னது டாப் 50 ஸ்லாப்ஸ். சரி ஓகே, நம்ம டாப் 50 காயின்ஸ்லேயாச்சும் இருக்கோமா பார்க்கலாம். என்னடானா சுத்தம் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கே 4 மில்லியனில் இருக்குமா, நம்மளாம் இருக்கோமா? லீவ் பண்ணுறதுக்கு லீவ் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் லாக் அவுட் பண்ணி வரேன். ஸோ கைஸ், நம்ம லாக் அவுட் பண்ண புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறேன். என்ன அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம், எந்த பேரில் ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே.
என்னன்னு வைக்கலாம்? சும்மா ஜனவரி 1952 அந்த காலத்தில் என் தாத்தா கூட பிறந்திருக்க மாட்டார். நான் பிடிச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, என்ன வைக்கிறது? என்னன்னு வைக்கலாம்? என்னது வைக்கிறது? சரி, ப்ரோ பிளேயர் வைக்கலாமா? ப்ரோ பிளேயர் இருக்காடா? ப்ரோ பிளேயர் _வைட்டின்னு வைக்கலாம். இருக்கான்னு அடப்பாவிக்கலாம். ப்ரோ பிளேயர் வைட்டின்ல வைக்கிறீங்களே. சரி, 10 எனக்கா? யாரா நீங்கள்? 11222. சரி, ஓகே, இப்படியே வச்சிடலாமா? அடப்பாவிகளா, ஏன்டா ஒரு பேரை கூட விட மாட்டீங்களா வைக்க? ஓகே, 1000. இவங்களை மற்ற கோவமாக வருதுங்க. 234 54. இப்போ நான் நம்பர் வைக்க என்னென்னு வைக்கிறதுனே தெரியலையே. என்னன்னு வைக்க? ப்ரோ பிளேயர் இண்டியன். பேசாமல் இது இண்டியன் வைக்கிறேன். இண்டியன். நம்ம இந்தியா நாட்டுக்கு சேர்ந்தவங்களாம் இண்டியன் தான். இந்தியன் 120. இந்தியன் 120 54. சரி, ஓகே. பாஸ்வேர்டு என்ன வைக்கலான்னா என்ன வைக்கிறது? என்ன வைக்கலாம்? என்ன வைக்கிறதுனா சரி, ஓகே. ஃபுல்லாக கேப்ஸில் ப்ளீஸ். ஐயோ, தப்பாக போடுறேன். லைக்கு ஓகே. நான் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு தெரியல, நான் காட்டுறேன். நீங்கள் வேணா அந்த பாஸ்வேர்டை கூட பார்த்துக்கோங்க. அடடா, பாஸ்வேர்டு போயிடுச்சா? சரி, விடுங்க. நம்ம கேம். ஸோ காய்ஸ், நான் என்னோடய புது ஐடியில் வந்திருக்கேன். இதான் புது ஐடி. காசுலாம் இல்லை. ஸோ ஒரே ஒரு ஸ்பின் இருக்குது. ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்க போதும்? டேய் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காதடி. நான் ஃப்ளையிங் கார்பெட் கிடையாது போடி. ஸோ ஓகே, ஃபைன் ஆல் ஐடர்ஸ் அன்லாக் நோ. வேண்டாம். எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னா எடுத்த உடனே இந்த இடத்துலையே வாசல் வெளியே ஒருத்தர் நிற்கிறான். ஸோ நம்மளும் சேர்ந்து கண்டுபிடிச்சது இந்த ஐடியில் எடுக்கலாம். எர்ரா, அவ்வளோதான். இன்னொருத்தன் எங்கே இருப்பான்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருப்பான். அந்த வெள்ளை கலர்லாம் மறைஞ்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. இருந்துச்சா இதெல்லாம் உட்காந்தா கண்டுபிடிக்க முடியுதா? இங்கெல்லாம் இருப்பானுங்க. எல்லாம் சோஃபா மேலே ஒருத்தன் உட்காந்துருப்பானுங்க. கண்டுபிடிச்சிட்டோமா? பிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, போங்கடி. இதோ பாருங்க, பட்ட பகல மேலே பார்த்து தூங்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்தவன் ஏதோ இருக்கான். 7 பேரை கண்டுபிடிச்சாச்சு. ஓ, இங்கே பாருங்களா, மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கே. டேய், இறங்கடா கீழே. ஏதோ கமெண்ட்டில் ஐ ஹாவ் ஃபவுண்ட் 16 ஐடர்ஸ். என்னம்மா வேறு அவ்வளோ தரமாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஓவராக பண்ணுற. கண்டுபிடுறேன். நீ தலைவரே மொட்டை தலையை வச்சுக்கிட்டு போயிட்டு அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் 11 ஐடர் கண்டுபிடிச்சிட்டோம். 12. ஸோ இது மேலாம் இருப்பாங்க. இது மேலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர். ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். சொன்னேன்ல, இந்த ஒரே பொண்ணு மட்டும்தான் இருப்பாள். நீங்கள் நம்மளனா மேலே வந்து காட்டுறேன். பார்த்திங்களா, மேலே இருக்க மாட்டேன் யாரும். ஸோ இங்கே பார்த்திங்களா போர்டு. அப்பா போர்டில் தம்பி போர்டில் போய் முடிச்சிட்ருக்கான். 14 பேரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 15 பேர், 17 பேர், இப்போ 16 பேர். அங்கே பாருங்களேன், எல்லாம் இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. உள்ளே வந்துதான் தெரியும் எவ்வளோ சப்பையாக இருக்கும்லாம். சும்மா பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிதான். அடுத்த அங்கே பார்த்தா ஒருத்தர் இருந்தான். இங்கே இருக்கான் இந்த மரத்தில். தம்பி, மரத்தில் வரைஞ்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் நினச்சிங்களா? மாட்டுங்க. ஸோ அடுத்தவன் எங்கே இருப்பான்? மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் நாம்? எனக்கே தெரியலையே. ஐயோ, பார்க்க வேலை. எங்கே யார் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கேண்ணா? இது ஃபவுண்ட் 17. ஓ 17. ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து எடுத்தோன்னே இந்த சைடில் தான் இருப்பான்.
மொட்டை தள்ளையாக இருக்கு. ஸோ அடுத்தது மேலே போய் பார்க்கலாம் இருக்கானே இல்லைன்னு எனக்கே தெரில. 19. இன்னொருத்த எங்கே இருக்க போகிறான் எனக்கே தெரியலையா. ஐயோ கவுண்ட் வேற எங்கே போயிட்டான், எங்கே இருப்பான், நானே மறந்து போயிட்டேனே. எங்கடா டே இருக்கான் லாஸ்ட் ஒன்று. ஐயோ எங்கேயா இருக்கே, எங்கே இருக்க போகிறான் தெரிலையே. எனக்கு தெரிஞ்சு மரத்து மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த மரம் இல்லை, இந்த மரத்தில் இல்லை, இதுலேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கடா போயிருப்பான். எந்த மரத்துலையும் இல்லையா. பின்னாடி எங்கேயா மரத்தில் ஒழிஞ்சிட்டு இருக்கானா என்ன. ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ஃபுல் வச்சு பார்க்கலாம். இல்லை பிளேயர் மிச்சு வேறு எவனையோ விட்டனேன். ஸோ ஓகே வாங்க எல்லாத்துலேயும் தேடி பார்க்கலாம். ஐயோ கீழே உண்டேன். எந்த இடத்துல வந்திருப்பேன், இந்த இடத்துல வந்திருக்கேனா. சரி ஓகே உள்ளதாங்க இருக்கான். ஆனால் எப்படி உள்ளதான் இருப்பான். 19 தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். 1 நைட்டு லெஃப்டான். எனக்கு தெரிஞ்சு எங்கே இருப்பான்னு எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லைங்க. உள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா இருக்கடே, கொஞ்சம் டக்குனு கையில் மாட்டேன்டா. டேய் நானே மறந்து போயிட்டுட்டீங்க. எங்கடா இருக்கடே, கையில் மட்டும் கடிச்சனா மூக்கில் குத்துறா மாதிரி அடிச்சு போடும். பச்சோ வச்சு மூஞ்சி நாக் அவுட் பண்ணிடுறேன். எங்கே மேலே இருக்காங்க, மேலே தான் பார்த்தேன். மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எங்கே இருக்க போகிறான்ட்டு. ஓகே எங்கடா இருக்கான், மேலே தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே மேலே போய் பார்த்துடலாம் மேலே தான் இருக்கானா இல்லையான்ட்டு. ஏங்க அப்போ ஒரு பிளேயரும் இதே கலரில் போயிருந்தாங்க. அதை பார்த்து தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேயர் வந்து நின்று இருக்கான். அதான் 19 வார் 1 அப்படின்னா உங்களுக்கு பேச தரல போல். ஏண்டா எதையும் பேச தெரியலையாடா. இந்த ஏணிக்கிட்ட பணம் எங்கே இருப்பான். சரி ஓகே வாங்க இதுலேயே போய் ஃப்ரெண்டு பார்க்கலாம் இருக்கானு இல்லைன்ட்டு. திரும்பி ஒரு இடத்து போய் தேடினத்துக்கு செக் பண்ணி தான் பார்த்துடலாமே. எங்கேங்க இருக்கான். டேய் உங்களுக்கு திரும்ப கமெண்ட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க. அங்கே இருக்கான் பார்த்துட்டேன். ஓடா டேய் இந்த பிளேயரா. அட பாவி ஏண்டா என்னை இந்த நின்று கன்ஃபியூஸ் பண்ணுறா. எங்கடா இருக்கானோ தெரில. சரி ஓகே வாங்க புலமாமல் போய் கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளே 2 தானே இருக்குதான்னு நினைக்கிறேன். என் மெயின் அக்கௌண்ட்லேயும் அப்படிதாச்சு. அங்கே இருக்கான். பிளேயரே ஏன்டா அடி பண்ணுற படுத்து எடுக்கிறாங்க பிளேயரே. கண்டுபிடிக்கணும் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏண்டா டே எங்கடா இருக்குது லாஸ்ட் ஒன்று. ஐயோ நானே மறந்து போயிட்டேங்க. ஸோ என்ன பண்ணுறது இப்போ எங்கே இருக்கோம். ஒரு ரோட்டில் ஒழிஞ்சிருப்போனும். இது பின்னாடி ஒருத்த ஒழிஞ்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொருத்த இருக்கானா என்ன. இது மாதிரிலாம் ஏறி நின்றுட்டு இருந்தான். இன்னொருத்த எங்கேயா இருக்கான். டே எவ்வளோ காட்சி தெரியுமா அஸ்ல எங்கே இருக்கான்ட்டாங்க. எங்கே இவங்க வேறு பிளேஸ் அந்த கலரில் மாதிரி கன்ஃபியூஸ் வேறு பண்ணுறாங்க. சரி ஓகே வாங்க நம்மளும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுவேன் இங்கே நின்று நம்மளும் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அவங்கள. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். ஓகே எவனும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான். ஸோ வெளில தான் இருப்பானு கண்டிப்பாக. என் தெரிஞ்சு எங்கே இருப்பான் நானே தர்றீங்க. நானே மறந்து போயிட்டேன். இதோ இருக்காங்க என்ற போய் எங்கடா இருக்க டே. சரி ஓகே இது பார்த்தீங்களா ஜம்ப் ஆகும். நான் உங்களுக்கு இந்த ஐடியிலையும் இந்த டவர் மேலே ஏறுறேன். ஏன்னா இந்த ஐடியில் ரெயின்போ கார்பெட்டே இல்லை. கீழே வந்தால் ஒரேடியாக கீழே போக வேண்டியதான். ஸோ ஓகே அதான் நான் இதுலேயே வரேன். ஸோ இதுலேயே நான் போக போகிறேன். ஸோ மேலே ஏறுறா ஏறா. ஸோ ஓகே இங்கே எவனா ட்ரோல் பண்ணுறேன்னா ட்ரோல் பண்ணாதான் எனக்கு கவலையே இல்லை. ஸோ ஓகே தள்ளுறாடே எம்மம்மா மேலே ஏறுறேன். பெரிய ப்ரோ மாதிரி ஏறுவான். கடைசியில் நூப் மாதிரி கீழே விட வேண்டாம். குதிரை ஜம்ப்பாக போடுறான். ஜம்ப்பாக போடல என்னையே அடிக்க வந்த ஒருத்தன். நான் பாஸ் சண்டை போறியா போடா. கீழே விட்டான். தம்பி என் கூட வச்சுக்காத நீயே ஃபஸ்ட்டு போ. நான் எடுத்து கூட வரேன். என்னை அடிச்சு கீழே நாக் அவுட் பண்ணி விட்றது. ஏப்பா கீழே நாக் அவுட் பண்ணல. அவன் கீழே வந்துட்டான்.
ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போயிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு துயரப்பட்டு மேலே போயிட்டேன்னா மட்டும் போதும். இவங்களாம் வந்து ஆனால் அடிக்காமல் இருந்தால் சரி தான். பாருங்களேன், வேணே அடிக்கலாம் வரியாடா டேய் பாடுறது. நம்மளாம் ஆளுங்க இருந்தால் நான் என்ன பண்ணுறேன். ஸோ ஓகே, பார்த்து போகணும். யோ டே ப்ளீஸ்ரா, வேணாண்டா விட்டுறா. உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையடா. இங்கே பாருங்களேன், ட்ரோலாக பண்ணுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி ஓகே, அவ்வளோதான் கூட. இன்னும் ட்ரோல் பண்ணலாம் வந்தான், அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரன். கீழே விடாமல் செஞ்சால் சரி. நம்ம நூபே போகலாம். கீழே விட்டோம்னா அவ்வளோதான். ஃப்ளையிங் கார்பெட் கூட இல்லை. ஸோ ஓகே, ப்ரோவில் போனால் கொஞ்சம் காசு நிறைய கிடைக்கும். 200 கிடைக்கும். வெறும் 200 தான் நீங்கள் கேட்பீங்க. அது என்னமோ சரி தான், இங்கே வந்தாலும் ஒரு காசு கிடைக்குது. ஸோ ஓகே, நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இன்னும் 4 மாடி ஏறினா போயிடலாம். ஸோ பார்த்து பொறுமையாக ஏறணும். கீழே வைக்கி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். இதெல்லாம் நான் அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டுமே இந்த சைடு தான் போகணும். ஸோ ஓகே, பார்த்து பொறுமையாக போடாடே. இங்கேருந்து ஒரே ஜம்பிங்கை பண்ணிட வேண்டியதான். ரோல் மேலே கால் வைக்காமலே நல்லா இங்கே வந்துடுவேன். இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். பார்த்து பொறுமையாக போகலாம். டேய் அப்படிவா காலை இப்போ இறங்கட்டுமே, கைமா பறக்கட்டுமே. பார்த்து பொறுமையாக போகலாம். பாட்டெல்லாம் நல்லா பாட்டோம். இப்போ கீழே வந்து அசிங்கமாக போயிடும். போடா பார்த்துக்கலாம். போ ஃப்ளையிங் கார்பெட் இருந்தால் வச்சு கொஞ்சம் பயப்படாமல் போகலாம். ரொம்ப பயந்தாங்க சருதி. இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு வேறு தான். முயற்சி செய்தால் அடையலாம். என்ன அடையலாம்? முயற்சி செய்தால் திருவினை அடையலாம். சும்மாவா சொன்னாங்க? அது வேறு என்னமோ வரும். நம்ம என்ன வரும்னு தெரில. சரி, தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? விட்டு போகலாம். அம்மா அப்பா கும்முக்கு அம்மம்மா அவ்வளோதான் வந்தாச்சு. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் மேலே குச்சியே போயிடலாம். குச்சி போனாலும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அம்மம்மா அவ்வளோதான். இது மேலே அப்படியே ஏறிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஆனால் எந்த சைடு போகணும்? எந்த சைடா? ஸோ ஓகே, கீழே வந்துட்டோம். ஓவராக பில்டப் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறது. ஸோ சரி ஓகே, வாங்க போகலாம். ஜம்ப்பு. ஐயோ அம்மா ஜம்ப்பு. அப்பப்பா ஜம்ப்புடா. அவ்வளோதான். ஸ்பீடு எல்லாம் வேணாண்டா. ஐயோ கீழே விட்டேன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் திருப்பி போகணும். திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல, அது போதும். இந்த பலூன் ஆனால் இந்த ஜம்ப்பு காயிலோட இது நல்லா இருக்குங்க. அதோட நல்லா ஜம்ப் பண்ணும். போ பார்த்துக்கலாம். பார்த்து போனானா பார்த்துக்கலாம் சொல்லக்கூடாது. திடீர் கீழே விட்டோன்னா ஐயோ எம்மம்மா ஜஸ்ட்டு மிஷ்க்கு எம்மா ஒரு மரணம் பயத்தை காமிச்சிட்டாங்க எனக்கு. இதுதானே கைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எம்மா அவ்வளோதான் வந்தார். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வால் ஜம்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடியாது பாஸ். ஸோ ஓகே, வாங்க நம்ம இந்த வழியில் விட்டுட்டு அப்படியே கரெக்டான ஒரு நேர் வழியிலே போகலாம். இதுக்கு தான் குறுக்கு வழியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. குறுக்கு வழியில் போனால் கீழே உளுந்து வாருவோம். அம்மானா என்ன பண்ணிருக்கோம்? எத்தனை அடி கீழே விட்டோம், இன்னும் ஏறவே இல்லை. டேய் இந்த பாரு. விட்றா டேய். சொன்னவன் ஆளுங்களா பாருங்க என்ன பண்ணுறது. கீழே விழுந்துட்டோங்க. காய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கஷ்டப்பட்டு இளமைப்பட்டு வந்தாச்சு.
ஸோ ஓகே, இந்த பலூன் இருக்குது கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிறது வேலையை. இந்த வாட்டி நான் தடுக்க போகிறேன். யாராவது நினச்சாலும் நான் தடுக்க போக முடியாதுங்க. இப்படி தாங்க நான் போக போகிறேன் இதுக்கப்புறம். கேஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளையிங் கார்பெட் இல்லாமல் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் எனக்கு ட்ரோல் பண்ணாங்க தெரியுமாங்க. அப்பாடே முடியாதுன்ற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, வந்துட்டோம். பாரு பாரு, வந்துட்டோம். ஓகே, ஃப்ளையிங் க்ளவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ நான் தான்டா ப்ரோ பிளேயர். என்ன சும்மா நினச்சிக்கலண்ணே, ஒயிட் கலரில் மாறிவிடுவான். ஓஹோ சூப்பரு. டான் 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 டான். தலைப்பா இறங்கட்டுமே, செகிம பறக்கட்டுமே. ஓய் 2 வின்னு, 2 வாட்டி ஸ்லாப்பு, 25,000 ரூபாய் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய்.